மக்கள்கிட்டே பதிவு பண்றேன், முக்கியமா சோசியல் மீடியா வாரியர்ஸ் கிட்ட பதிவு பண்றேன். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஏமா சூப்பர் ஸ்டார் ரஜினியோட சிஷ்யன், புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட தம்பி. இவனை கூப்பிட்ட அப்படியா வந்தா? அப்படியெல்லாம் வரணும்னா தமிழ்நாட்டிலே ஒரே ஒருத்தருக்கு தானே தகுதி இருக்கு. நெக்ஸ்ட் உனக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும், எனக்கு பாபாவை பிடிக்கும். இல்ல நம்ம ரஜினி சாருக்கு பையனா பிறக்கணும்னு நாம ஆசைப்படலாம். ஆனா ஆசைப்பட்டது நடக்கிறது. அண்ணாமலை தம்பி இங்கு ஆட வந்தேன்டா. எத்தனை ரஜினி படம் பார்த்திருக்கோம்.